வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. தமிழகத்தில் மாணவர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவை வரவேற்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. புரோ கபடி லீக் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஹரியானா இன்று பாட்னா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். விண்வெளி தொழில்நுட்பத்தில் இஸ்ரோ குறிப்பிடத்தக்க சாதனையை படைக்க உள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விண்வெளியில் உள்ள 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஸ்பேடெக்ஸ் செயற்கைக்கோள் நாளை விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் வெற்றி நாட்டின் எதிர்கால விண்வெளி திட்டங்களுக்கு பயனளிக்கும் என்று திரு ஜிதேந்திர சிங் கூறினார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையங்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு ஆகிய பொருட்கள் இந்த தொகுப்பில் அடங்கும். இதன் மூலம் 2,21,00,000 குடும்பங்கள் பயனடையும் என்றும், இதன் மூலம் அரசுக்கு 250 கோடி ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த தொகுப்புடன் இலவச வேட்டி சேலையை சேர்த்து வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. புத்தாண்டு தினத்தையொட்டி கடற்கரை, வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பை அதிகரிக்குமாறு சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அருண் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முக்கிய சாலைகளில் வாகன நெரிசலை தவிர்க்கவும், அதிவேகமாக செல்லும் வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள், பந்தயத்தில் ஈடுபடுவோரை கண்காணிக்கவும் சோதனை குழுக்களை அமைக்குமாறு அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். புத்தாண்டை ஒட்டி டிசம்பர் 31ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி 1ஆம் தேதி காலை வரை பொதுமக்கள் கடலில் இறங்கவோ குளிப்பதற்கோ அனுமதி இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். கடற்கரையோர பகுதிகளில் உரிய தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளவும் திரு அருண் உத்தரவிட்டுள்ளார். புதிய பாம்பன் பாலம் நவீன தொழில்நுட்பத்துடன் சர்வதேச தரத்தில் கட்டப்பட்டுள்ளதாக ரயில்வே மேம்பாட்டு நிறுவனத்தின் மின்சார பிரிவு மேலாளர் திரு தினேஷ் தெரிவித்துள்ளார். கப்பல்கள் எளிதில் கடந்து செல்லும் வகையில் 72 மீட்டர் நீளம் கொண்ட தானியங்கி வசதியுடன் கூடிய இந்த பாலம் நாட்டின் முதலாவது செங்குத்து தூக்கு பாலமாக அமைந்துள்ளது என்று தெரிவித்தார். இதில் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம் மூலமாக நம்ம இதை ஆப்ரேட் பண்ணுறோம். பழைய பாலம் மெக்கானிக்கல் முறையில் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி. இந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் அப்படிங்கும் போது இதை கம்ப்யூட்டர் மூலமாக இதை நம்ம மானிட்டர் பண்ணி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்ரேட்டர் முன்னாடி ஒரு 32 பேர் கிட்ட தேவைப்பட்டாங்க பழைய பாலத்தை தூக்க. இங்கே அந்த மாதிரி இல்லை. இங்கே ஒரு ஆப்ரேட்டர் ஜஸ்ட் ஒரு கிளிக்கிங் ஆஃப் பட்டனில் இந்த பிரிட்ஜை தூக்கக்கூடிய அளவுக்கு எளிமையாக்கியாச்சு. அதுதான் இந்த பிரிட்ஜோட ஒரு பெரிய இது. இந்த தூக்கு பாலம் இந்தியாவிலேயே இதுதான் முதல் தூக்கு பாலம். இது வேற எங்கேயும் கிடையாது. லிஃப்ட் மாதிரி 72 மீட்டர் இருக்க லிஃப்ட் ஸ்பேன் மொத்தமாக 17 மீட்டர் உயரத்துக்கு அப்படியே தூக்குது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பாதுகாப்பு சூழலை மேம்படுத்த வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், மாணவ மாணவிகளின் பாதுகாப்பு மற்றும் நலனே பிரதானமானது என்று தெரிவித்துள்ளார். மாணவ மாணவிகளிடையே கலந்துரையாடிய அவர் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து கேட்டறிந்தார். முன்னதாக பல்கலைக்கழக வளாகத்தின் பாதுகாப்பு சூழல் குறித்த ஆய்வு மேற்கொண்ட ஆளுநர் அப்பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் மூத்த பேராசிரியர்களை சந்தித்து பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை சந்தித்து பேச உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவை வரவேற்பதாக குறிப்பிட்டார். தேசிய மகளிர் ஆணையத்தின் விசாரணை மூலம் உண்மை குற்றவாளி தொடர்பான தகவல்கள் வெளிவரும் என்று திரு அண்ணாமலை கூறினார்.
தமிழகத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் விரிவாக்க திட்டத்தின் மூலம் 75,000 மாணவிகள் பயன்பெறுவார்கள் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெறவுள்ள இந்த விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைப்பதற்கான பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பெண்கள் எல்லாம் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்த பிள்ளைகளுக்கு, அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகள் அத்துணை பேர்களுக்கும் இந்த புதுமை பெண் திட்டம் மூலம் அவர்களுக்கு மாசம் 1000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது. அவருடைய கல்வி உதவிக்கு, புத்தகம், இதர கல்வி செலவுக்கு, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட, இந்த மாதிரி செலவுக்காக இந்த ரூபாய் மாசம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. நேரடியாக ஒவ்வொரு மாணவியருடைய வங்கி கணக்கிலே வர வைக்கப்படுகிறது. எல்லா கல்லூரிகளுக்கு, ஆர்ட்ஸ் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஐடிஐ, பாலிடெக்னிக், நர்சிங் எல்லா காலேஜுகளுக்கும் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் கல்லூரி எல்லா மாணவிகளும் இதுல பயனடைந்து வருகிறார்கள். 4 வருஷம் 5 வருஷம் வீட்டுல இருந்தவங்க கூட, இனி படிப்பு வேண்டாம் இருந்தவங்க கூட இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட உடனே வந்து சேர்ந்து படிச்சிட்டு இருக்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை அருகே சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். ஆந்திர மாநிலம் நெல்லூருக்கு நிலக்கரி ஏற்றிச் சென்ற லாரி இருசக்கர வாகனம் ஒன்றில் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இருவரிச் செய்திகள். அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்கும் முடிவை சிறிது காலத்திற்கு ஒத்திவைக்குமாறு அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தை புதிய அதிபராக பொறுப்பேற்க உள்ள திரு டொனால்டு ட்ரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தலில் வாக்களிப்பதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பை 17ஆக நிர்ணயம் செய்யுமாறு பங்களாதேஷ் தேசியவாத கட்சி அந்நாட்டு தேர்தல் ஆணையத்தை கேட்டுக் கொண்டுள்ளது. கடும் பனிப்பொழிவு காரணமாக ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. விவசாயம், மின் உற்பத்தி, தொழில் மற்றும் சேவை துறைகளில் சூரிய மின்சக்தியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரபல பத்திரிகையாளர் டாக்டர் கிரண் தாக்கூர் உடல்நலக்குறைவு காரணமாக புனேயில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 77. சென்னை கொளத்தூர் மற்றும் திருவிக நகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு சேகர் பாபு நேற்று ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் 34 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சேமிப்பு கிடங்குகளை மாநில வேளாண் அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டத்தில் 121 பயனாளிகளுக்கு 5 கோடியே 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி சந்திரலேகா ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ஹரியானா பாட்னா அணியை எதிர்கொள்கிறது. புனேயில் நடைபெறும் இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற முதலாவது ஆட்டத்தில் தில்லி அணி 4-2 என்ற கோல் கணக்கில் கொனாசிகா அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஹைதராபாத் பெங்கால் அணியையும், சூர்மா அணி தமிழக அணியையும் எதிர்கொள்கின்றன. கிங் கோப்பை சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் தோல்வியடைந்தார். வளர்ந்து வரும் கிரிக்கெட் வீரர் வீராங்கனைகளுக்கான போட்டியாளர்களின் பெயர்களை ICC அறிவித்துள்ளது. இந்த போட்டியாளர் பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் ஷ்ரேயங்கா பாட்டில் இடம்பெற்றுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 4-2 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. ஹைதராபாத், ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான மற்றொரு போட்டி டிராவில் முடிவடைந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜம்ஷெட்பூர் அணி கேரள அணியையும், மும்பை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 4ஆம் நாளான இன்று ஆஸ்திரேலியா தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்புக்கு 47 ரன் எடுத்துள்ளது. மெல்பர்னில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 3ஆம் நாளான நேற்று 9 விக்கெட் இழப்புக்கு 358 ரன்னுடன் இன்று ஆட்டத்தை தொடர்ந்து ஆடிய இந்தியா 369 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 474. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. தமிழகத்தில் மாணவர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று தமிழக ஆளுநர் திரு RN ரவி தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவை வரவேற்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. புரோ கபடி லீக் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஹரியானா இன்று பாட்னா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களான ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.